வாயில மணி 10 மணி ஆகுது. இந்த நேரத்தில் ஒரு அறியாத பொண்ணு வீட்டுல எல்லாமே எங்க போயிருப்பான். அவன் குச்சி போட்டு திருநி ஆனுவோ எங்கன்னா தூக்கி மாதிரி என்ன பண்ணிவிட்டா யார கேட்பாங்க யார கேட்பாங்க யார கேட்பாங்க ஏய் அவன் எங்க போய்கிறான்னு தெரியல. இன்னைக்கு அவ காண்டி என் கையில மாட்டிக்கினான். டேய் கோயில வரோம் சரியா? டேய் இங்க பாருடா அவன் சொல்லி நீங்க கையில மாட்டிக்கினா யார் யார் எந்தெந்த தெருவுக்கு ஓடுவீங்களோ எனக்கே தெரியாது சரியா? போய் அவளை பார்க்கணும். போலாமா? டேய் இம்மீடியேட்டா வெயிட் பண்ணிட்டு போலாமா?
கூடாதா? என் தலைவதியை பார்த்தீர்களா அம்மா? நான் எப்பொழுது தாயின் கருவறையில் தரித்தேனோ அப்பொழுதே இந்த பாவி நான் தாய் முகத்தை பார்க்க முடியாத பாவியாக போய்விட்டேன். எனக்கு மட்டும் ஏமா இப்படியாப்பட்ட கொடுமை நடக்கணும்? சென்ற இடத்துக்கு இந்த பாவி அழைத்துக் கொள்ள கூடாதா அம்மா? இந்த விஜயபுரி நாட்களிலே விஜயவர்மனுக்கு அமராவதிக்கு மகனாக பிறந்தது என் தாய் தந்தை முகத்தை பார்க்க கூடாதா? இந்த பாவி நான் அதற்கு கொடுத்து வைத்தவள் கிடையாதா? நேரம் கடந்து விட்டது. எனக்காக என் தாய் சிற்றனை காத்துக் கொண்டிருப்பார்களே, என் தாயை பார்க்க வேண்டும் என்று இது இன்று வெள்ளிக்கிழமை என் தாய் இறந்த நாள். என் தாயின் சமாதிக்கு சென்று மலர் மாலை போட்டு கண்ணிலிருந்து செலுத்திவிட்டு வருவதற்கு நேரம் கடந்து விட்டது. எனக்காக என் தாய் காத்திருப்பார்கள். அம்மா, நீ எங்கம்மா இருக்கிற? உன்னை பார்க்க வேண்டும் அவளோடு துணிக்கிறேன். அம்மா அம்மா என்று எப்படி நாம் கத்தி கதறுகிறேன். அம்மா, இந்த பிரிவுடைய பார்க்க முடியாதா? இந்த பாவி என்னம்மா பாவத்தை செய்த பாவியா இருப்பே? அம்மா, பெண் என்று பாராமல் சாமி எங்க போன எங்க வந்து சேரணும்? எங்க போய் சுத்தினாலும் வந்தாலும் நினைச்சா வந்து நிக்கணும். எங்க போவீங்க? இங்க இருக்குதுனால எங்க இருக்குதுனால தேர் எங்க போனா கோயிலாண்ட வந்து நினைச்சா கை எங்கல காட்ற? கையை முடிச்சிட்டு இன்னொரு காலை முடிச்சிட்டு நாக்கு வெச்சுக்கோ. கையை கால் முடிக்காதே. டேய், அவன் எங்க போறான்? இந்த தெரு அந்த தெரு அந்த தெரு இந்த தெரு தெருவா திருஞ்சி வர பொண்ணு அவோ அவளோட ஜாத போட்டு திரும்ப நீ ஒன்னு தேர் போனா மேல் தெருக்கு போணும் இல்ல பழ தெருக்கு வரணும். அந்த மேல் தெருக்கு போய் பழ தெருக்கு வரணும். தெருவு காட்டுறேன் பாரு. எப்படியா இருக்கு பாரு பையன். இதோட தெருவு இந்த தெரு போய் இந்த தெரு வரணும். போகலாமா? டேய், போகலாமா? சாதா விட கூடாது. போடா அப்படியே மாடு எடுத்து அம்மா அழகு. டேய், இங்க பாருடா, எவ்வளவு தூரம் தேடி வரோம். என் கையில மாட்டிட்டோம். ஒரு நிமிஷம் ஒரு திருவு போலாமா?
தான் தேடின்னு வரேன். அவன் தான் தேடி வந்து. கை என்ன வாட்டுங்க தம்பி பாருடா. என்ன தெரு சுத்தினே தேடி வரணும் எனக்கு கவிதா காரியமா போச்சு. அதனால ஒண்ணும் டம் கட்ட முடியல. இப்படியா? இப்படி. நான் போந்துட்டு தண்ணி வாய்ச்சியா? போறேன் போ பையா. டேய் எவ்வளவு தூரம் தேடிட்டு வருது? எடுத்து போடு சேர. சேர எடுத்து போடு. நல்ல சம்சேர் குடும்பத்துல பிறந்த பையன் இருந்தா இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டான். சேர் எடுத்து போட சொன்னேன். அதான் எடுத்து போட்டா. டேய் எடுத்து போய்ங்க போடா. போப்பி முடிச்சு பையன். அதுக்கப்புறம் டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணு. சென்டா இன்னைக்கு சென்ட் தான் இங்க போகுது சென்ட் வாட் சென்ட் நோ நோ போறோம் டேய் நீ வச்சா வா என்ன நடக்க மாட்டப்பா நான் பாத்துறேன் போய் வரலாமா அப்பா நம்ம கொஞ்சா நீ அங்க போற எங்க வரணும் தெரியல சும்மா இருந்தாலும் அம்மா சும்மா இருக்க மாட்டா இப்போ வேலை முருங்கை மரம் ஏறி போச்சு சும்மா இருந்தாலும் அந்த தேவடியா துணி சூத்துல துணியில ஆடுவா நீங்க என்ன ரெடி பண்ணுவாளோ ஒரே கோமாங்கடா கோபா இருக்காங்களா எங்க இருக்காங்க அது உட்காந்து போய் வாங்க நீ பயப்படாத கூட வாங்கப்பா நான் உன்னாவோட எப்பவுமே உறுதுனே பாதுகாப்பா இருக்கிறமா நீ பயப்படாதம்மா சொல்லுமா யாருப்பா உன்னை விட்டா இருக்காங்க ஏன்னா நான் தான் வர தப்பேன் பாசத்தோட உன்னாவோட ரெண்டு பயப்படாத போய் அம்மா என்னன்னு கேளு போ வாங்கப்பா போய் கேளு போ என்ன பண்ண
வந்தாக்கா அப்பா அப்பான்னு கூப்பிடுதா என்னோட அப்பான்னு கூப்பிடு. இந்தம்மா உனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து கொண்டாடி. ஏப்பா, மாடுங்க. அந்த மாடு நீ வச்சுங்கிற. இல்ல. அந்த அப்பான்னு கூப்பிட்டு ஒரு ஆட்டுங்க. குழந்தைய தூக்கி வந்து ஆளாக்கணும் நானு. அந்த மாதிரி அப்பான்னு எனக்கு கூப்பிட்டு. கிட்டே போய் வச்சிருக்கேன். எது வேணாலும் நேரா கேளு. என்ன கேட்டு கவனிமா. நாயா சொல்லிக்கிது. நானும் பார்க்கிறேன் வந்த நேரமா அந்த குழந்தைய இவனை போட்டு ஊத்தி அட்டிக்கிறாள். இவ தேவடியாளா என்ன யாரு கட்டியா எத்தனை பாக்கு கூட வாங்க சக்காச்சாரு என்ன சொன்னேன் அதை சொல்றேன் செல்லப்பையா எங்க அம்மா வந்து அவ சுத்தமான லோப்பரு அங்கால சூப்பரா நான் என்ன லோப்பரா லோப்பரே நீ எது லோப்பரே எனக்கு லோப்பரா ஒரு வரத ஆத்தா லோப்பரன்றா சுட்டு போன அப்படியே இது என்ன பண்ணா ஓகே வா இது நில்லா நில்லு கை கட்டு கை கட்டு கட்டு கட்டி தேவடியாளு போட்டு போன பை பை மூச்சு வாயா சைலண்ட் ஏய் ஆரியா வா மூடு வாயா சைலண்ட் அப்படியே யாரு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது போனா என்ன ஆட்ட முடியாது அசைக்க முடியாது தெய்வமே இந்த பாவிக்கு நடக்கின்ற கொடுமையை பார்த்தீர்களா? இதையெல்லாம் பார்க்க கூடாது என்பதற்காக தான் என்னையே நடத்த தாய் என்னை விட்டு போய்விட்டார்களா? அம்மா நீ இருந்திருந்தா இந்த வேலையை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு எப்படி எல்லாம் சொல்லிக் கொடுத்திருப்பாயி. இந்த பாவி நான் ஓரிய பிறந்த பாவிமா, இந்த பாவியை மட்டும் தனிமரமா விட்டுட்டு போயிட்டு அம்மா அம்மா ஏன் அம்மா ஏன் அம்மா
ஓட்டு என்ன பண்ணு கேள்ற டேய் 100 குடம் தண்ணி எடுத்து அவ ஊத்துன அந்த தொட்டில நீ அந்த ஓட்டையை மட்டும் புடிங்கிடு நான் புடிங்க டேய் அவ தண்ணி எடுத்து ஊத்தி செத்து போனோம் சரியா போகலாமா ஏய் வா 100 குடம் தண்ணி எடுத்து அரண்மனை தொட்டி சரியா நான் போயிட்டு வரேன்டா போயிட்டு வாங்கம்மா போலாமாடா போலாம் போ நான் எப்படிம்மா 100 கூட தண்ணி இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய தொட்டியில் ஊற்றி தலைவிதி பாருங்கள் தாயி நான் எப்படியெல்லாம் ஓடி ஆடி விளையாடி இந்த வயதில் இந்த வேலையெல்லாம் எப்படிமா செய்ய போறேன் அம்மா கோடையில் ஒரு நாள் மழை வரலாம். கோடையில் ஒரு நாள் மழை டேய் அவ கூப்பிடு. பத்மாவதி அம்மா அரண்மனையில தொட்டி எத்தனை கூட தண்ணி ஊத்துனே? 99 கூட தண்ணி ஊத்திருக்கமா. டேய் பாத்தியாடா இது சொல்றது கேட்டியா? ஏன் அரண்மனையில தொட்டி 100 கூட ஒரு கூட கம்மியா இருந்தா கூட தொட்டி நிரம்பாது. இவ 99 தான் ஊத்த சொல்றான். இது அதிசயமா இருக்குது. அம்மா என்ன ஒரு கூட தண்ணி இருக்குதுமா, எங்க ஊத்துறது தெரியலம்மா. டேய் சொல்ல பையா இங்க வா. டேய் என்ன சொன்ன? ஒரு கூட தண்ணி இருக்குமா, எங்கம்மா ஊத்துறது? ஊத்து.
வெட்டினாலும் வெட்டிடுவாங்க. நான் கொலையே பண்ணிடுவேன். அப்புறம் என் முன்னாடி ஏன் போயிட்டு வருவோம்? நான் சொல்றேன்பா. என்னப்பா இன்னும் எத்தனை பேர் முன்னாடி போயிட்டீங்க? என்ன வந்து அலேரா. நான் அப்படியே அலேரானே அப்பா. எத்தனை பேருக்கு? சூப்பர். நான் ஒன்னா அந்த ஜாடி ஏத்திட்டாங்க போது. எச்சேலுக்கு ஏத்திட்டு குப்பையில குமாஸ்தானி இவாடா. என்ன? போடியா? அத சொல்லு. ஐயா ஐயா. ஏய் சி அடிப்போம். ஐயா வா. நான் என்ன சொன்னேன்? நீ பாட்னா வந்தாலும் ஊத்துறமா. ஒரு வார்த்தை சொன்னா ஊத்து. சொன்னீங்க நான் சொன்னா எல்லாமே செய்வியா? செத்து போ. போ. நீ செத்து காட்டு. அம்மா என்னை அடிப்பது பார்க்கவில்லை அம்மா. என் தலையெழுத்த பாருங்கம்மா. அம்மா உந்தன் மகளை பாரம்மா.
நான் கட்டு போட்டேன் இன்னொரு வாங்கடா. என்ன ஒரு 200 ரூபா கொடு. 200 ரூபா கொடு. 200 ரூபா கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு வழி தெரியாது. ஒரு அத்தா அப்படி கொடுத்தது 200 ரூபா கொடுத்தா வச்சுக்கலாமா அதுயா சரிமா துட்டி சேரலாம்னால ஆ தப்பு நிக்கினா ஆ சப்பு சப்புமா இல்லம்மா நீ சப்பன நின்னு போடு வாய் தரியா பாரு வை. வாய் தரியா ஏ சப்பு நான் சப்புனா நிக்காது. ஆ நீ தான் சப்புனா. ஒரே வாட்டி. என்னன்னா கொஞ்சம் வெச்சாவது எடுத்துக்க. என்ன யாரு வச்சு சொல்றேன் வரலமா. சப்புனா நம்ம நின்னுக்குறோம். கையை புடிச்சு நான் வச்சுக்கோ. ஏய் யாராமா இந்த பாரு ஏய் பாடியா சாப்பாடு வேற மகத செஞ்சு வைக்கிறேன் சரியா செய்ய தெரியாதம்மா. சரி தெரியாதா டேய் தெரியாதா இனத்துக்கு செத்து புடுன்றேன் நான் ஐயா ஒண்ணுமே செய்ய தெரியல எது கிடக்கணும் எது கடனுக்காக நான் நான் தேவடியா வாழ பாப்பிட்டா இருக்கும். என்ன பண்றியா நீ வாழ்க்கை வாழ்க்குமா. டேய் நாட்டுக்கு பாரு வீட்டுக்கு பாரு எல்லாத்துக்குமே பாரமே கிடக்கணும் ஒரு மாசத்து போட்டா நிம்மதியா கிடக்கலாம் பாரு நீ தடி சாத்து. ஐயோ ஏய் ஏறியா வா சாப்பாடு செஞ்சு நான் போயிட்டு வரட்டா ஆகட்டும்மா. செஞ்சு சாப்பாடு தலைமையை பாருங்க தாயே. ஆராரிரோ ஆராரிரோ ஆராரிரோ. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க காசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க மண்ணில் ஒரு செடி முளைத்தா, மண்ணில்
டேய் நீ போய் கூப்பிடு பூஜை பண்ணல கரெக்டா போய் கூப்பிடு அவர் போய் அம்மா கொம்பு தரணும் அம்மா. டேய் அது மட்டும் என்ன பண்ண பாருடி சொல்லுமா. உனக்கு பயமா இருக்குதா நான் எதற்காக உன்னை அடிச்சு தெரியுமா நீ போற இடத்துல நல்லா இருக்கணும் சொல்லிட்டு நான் அடிச்சேன் அது தப்பா சொல்லு தெரியுமா பத்மாவதி இன்னும் வாழ்க்கையில சோகம் இருந்துட்டே இருக்கக்கூடாது எப்பொழுதுமே சந்தோஷமா தான் இருக்கணும் சரியா பத்மாவதி சந்தோஷமா இருக்க விட வேண்டாம் சந்தோஷமா மரண போகலாம் ஆடி பண்ணிக்கிட்டு போகலாமா அதை பொண்ணு எப்ப நீ சொல்றியா அம்மா பூங்குயிலே பூமயிலே ஒரு மலர் எவ்வளவு ஒரு அழகா இருக்கின்றது அந்த மலரை அம்மா நான் பறித்து வர்றேன் ஒரு ஓரமா பணம் இல்லை என்ன அந்த மலரை நீங்கள் பறிப்பதா வேண்டாமா வயதான நேரத்தில் அந்த மலரை நீங்கள் பறிக்கும் பொழுது கீழே விழுந்து அடிப்பட்டால் எனக்கு யாருமா இருக்கிறேன் சில பொண்ணு ஆமா என்னம்மா சொல்ற அந்த மலரை நான் பறித்து தருகிறேன் தாய். பத்மாவதி நீயே சின்ன பெண்ணுமா அந்த மலரை நீ பறிக்கும் பொழுது கீழே விழுந்துட்டுனா எனக்கு யாருக்குறாங்க சொல்லு பகலாம் நான் உன்னையே தான் நம்பிக்கிற உன்னையே உனக்கு கண்ணு வச்சுக்கிறேன்னு பத்மாவதி நான் ஏறி பறிச்சுட்டு வரேன் வேண்டாமா அந்த மலரை நான் பறித்து தருகிறேன் அப்படியா உண்மைதான் தாய். பார்த்து பத்திரமா பறிக்கிறியா ஆகட்டும்மா. செல்ல பொண்ணு பார்த்துமா பத்திரமா போய் பறிச்சுப்போ
அவர்களுக்கு அந்த நாட்டில் ராஜ்யத்தில் பாதியும் 10,000 பொன் பரிசாக தரப்படும். போய் சொல்லும் போய் பட்டு போய் என் ஜாங்கிரி என் பாதுசா என் குலோப் ஜாமு என் சிக்கன் ரைஸ் என் பானிபூரி நான் உனக்கு கோட்டை விட்டுருப்பேன் சொல்ல பொண்ணு சாப்பிட்டா சாப்பாடா பாருமா நான் தலை எகிட்டோம் சில பொண்ணு நான் உன்னை உனக்கு கருவேப்பிலை 10 மினிட் வச்சுக்கிறேன் நான் உன்னை விட்டு எப்படி எனக்கு போறேன் சொல்லலாம் யாரும் பார்த்து ஐயோ ஐயோ ஐயோண்ணே பெத்த பாசம் வளர்த்த பாசம் அதிகம் சொன்ன பத்தியா அது நான் வளர்த்தேன் எனக்கு பாசம் அதிகமா இருக்காது சொல்லு பார்க்கலாம் பத்மாவதி நீ அந்த செய்யறேன் அரை உனக்காக அம்மா நான் சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன் ரெஸ்ட் எடுக்கிறியா பார்த்து வந்துடும் போமா நாடு ராஜேந்திர மன்னன் ஒரே மகன் ஒப்பட்டமன் சிவமானி செத்து போன பணமா இருக்கிறான் செத்து போன பணத்துக்கும் பத்மாவதிக்கு திருமணம் செஞ்சு வச்சா 10,000 பொன் பொருள் பாதி ராஜ்யம் டேய் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது 10 பைசா புண்ணியம் வரீங்களா நெத்தி வலை வைக்க ஒரு பச்சை இருக்காது சென்னைக்கு வந்து நாங்க தாடுறோம் நாட்டு பார்வை ஏதி வாங்குறோம் பணம் 10,000 வாங்குறோம் நம்ம நாட்டு ராணி ஆகணும் டேய் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம வச்சுதான் சட்டம் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது அம்மா வச்சுதான் சட்டம் நான் சொல்றதா திட்டம் சரியா இப்ப எங்க போனோம் மதிவதன அப்படி நாடு போகலாமா ஓடு